வணக்கம். எஃப்ஐஎஸ் வந்து கன்டினியூஸா செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால மார்க்கெட் விழுந்துட்டு இருக்குன்னு தெரியும். ஸோ, அதனால எஃப்ஐஎஸ் வந்து சில ஸ்டாக்ஸ்ல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பொசிஷன இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ, அந்த மாரி இந்த Q3ல வந்து எந்தெந்த ஸ்டாக்லாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா, நமக்கும் ஒரு ஐடியா இருக்கும் இல்லைங்களா? ஸோ, அதனால அந்த ஸ்டாக்ஸ் நம்ம வாட்ச் லிஸ்ட்ல போட்டு எப்படி குரோ ஆகும் அப்படின்னும் பார்க்கலாம் இல்லைங்களா? ஸோ, அதனால வந்து இப்ப நான் ஸ்க்ரீனர்ல வந்து ஒரு கொரீஸ் என்ன கிரியேட் பண்ணியிருக்கேன். சேஞ்ச் இன் எஃப்ஐ ஹோல்டிங் கிரேட்டர் தென் 5%. அதான் 5%க்கு மேல வந்து அவங்க லாஸ்ட் குவார்ட்டர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் அதோட குறி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லிக்விடிட்டி பர்ப்பஸ்க்காக என்ன போட்டிருக்கேன்னா, மார்க்கெட்டோட கேபிட்டலைசேஷன் வந்து 50,000 கோடிக்கு மேல இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இது 2 கொரீஸும் வச்சு நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். என்ன வருது அப்படின்ட்டு. ஸோ இங்க பாருங்க ரன் பண்ண ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 0 ரிசல்ட்ஸ் தான் வருது. வேற எதுவுமே வரல. இதோட என்ன மீனிங்னா 50,000 மார்க்கெட் கேபிடலைசேஷன்ல இருக்கிற ஸ்டாக்ல வந்து எதுலயுமே இவங்க வந்து 5%க்கு மேல வந்து இன்வெஸ்ட் பண்ணல. இந்த லாஸ்ட் குவார்ட்டர்ல Q3ல அப்படின்றது அதோட மீனிங். ஸோ அதனால என்ன பண்றேன்னா, மார்க்கெட் கேபிடலைசேஷன கொஞ்சம் குறைச்சுக்கிறேன். ஸோ 50,000க்கு பதிலா 40,000 போடுறேன். ஸோ 40,000 போட்டு இந்த கொரி ரன் பண்றேன். என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ கொரி போட்டா எனக்கு ஒரே ஒரு கம்பெனி தான் வருது. அது என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். நமக்கெல்லாம் இந்த கம்பெனிய பத்தி தெரியும் இல்லைங்களா? ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஸோ அதனால இந்த கம்பெனில வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7.55% வந்து அவங்க இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்ப இதுக்கு கீழ வந்து சரி வேற என்ன கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, சரி அதனால என்ன பண்ணியிருக்கேன், நான் 40,000 கீழ அத வந்து 30,000ஆ மாத்திருக்கேன். ஸோ 30,000ஆ மாத்தும்போது ரன் பண்றேன் கொரி. சரி எனக்கு இப்போ வந்து 2 கம்பெனி வந்திருக்கு. GE வெர்னோவா டிஎன்டி அப்படின்ற ஒரு கம்பெனி அண்ட் அதே மாரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஸோ இப்போ 2 கம்பெனி தான் வந்திருக்கு. அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 4, 5 கம்பெனி வந்தா நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால வந்து என்ன பண்றேன்னா, திருப்பியும் வந்து இங்க போயிட்டு மார்க்கெட் கேபிடலைசேஷன் குறைக்கிறேன். 30,000லேருந்து வந்து 20,000ஆ மாத்துறேன். ஏன்னா நம்மளுக்கு லிக்விடிட்டி முக்கியம் இல்லைங்களா? நாளைக்கு வாங்கிட்டு ஏதாவது விக்கப்போது, அப்போ வந்து யாருமே வாங்குறதுக்கு ஆள் இல்லன்னா, ஸோ அதனால தான் மார்க்கெட் கேபிடலைசேஷன் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு பையர்ஸ் இருப்பாங்க. அதுக்காக தான் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் ரன் பண்ற அந்த கொரி பார்த்தீங்கன்னா, யாரும் இது இல்ல. அதே தான் சேம் பழசு தான் மெயின்டெயின் ஆகுது. ஸோ அப்டின்னா 20,000க்கு மேல வந்து யாரும் இல்ல. அந்த பழைய கொரீஸ் தான் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றேன், 10,000 மாத்திக்கிறேன். 10,000 மாத்துனாலும் யாரும் இல்ல. சரி இதே கம்பெனிஸ் தான். ஸோ அப்ப என்ன பண்றேன், 5,000 மாத்துறேன். 5,000 மார்க்கெட் கேப்ஷன்ல ஏதாவது பண்ணியிருக்குங்களா? 5%க்கு மேல அப்டின்னு பார்க்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கம்பெனி வருது. ஏற்கனவே நம்ம 2 கம்பெனி அதில பார்த்தது தான். GEயும் அண்ட் ஐடிஎஃப்சியும். அது இல்லாம என்னென்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GMM வந்து ஃபர்தார் அப்படின்ற ஒரு கம்பெனி. அப்புறம் ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கம்பெனி. அப்புறம் சம்மான் கேபிட்டல் அப்படின்ற கம்பெனி. சரி இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ், டெக்னிக்கல்ஸ் எல்லாம் குயிக்கா பார்த்துடலாம். நான் AMFI சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர், சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் கோல் பிளானிங் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து ஒரு நல்ல ஃபண்ட வந்து செலக்ட் பண்ணணும். இந்த மார்க்கெட் வாலடைல்ஸ்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுக்குற மாரி, உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ் தகுந்த மாரி, உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் தகுந்த மாரி நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட செலக்ட் பண்ணணும். இல்ல ஒரு நல்ல ஸ்டாக்க லாங் டர்ம் இன்வெஸ்ட்மென்ட் செலக்ட் பண்ணணும். இல்ல உங்க கரண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் தரல. அத ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும். இல்ல ப்ராப்பரா ஒரு அசெட் அலோகேஷன் பண்ணி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணும். இந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட் ரிலேட்டட் எந்த கொரிஸா இருந்தாலும் இங்க குடுத்திருக்க நீங்க மொபைல் நம்பர்ல என்ன கான்டாக்ட் பண்ணலாம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்க கம்பெனி GE வெர்னோவா. ஸோ இந்த கம்பெனி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த கம்பெனி கரண்ட்ல வந்து ரூ. 1,416 இது வந்து பிரைஸ் ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து 2,243 ஹைல போயிருக்கு. லோ வந்து 801 வரையும் போயிருக்கு. 52 வீக்ஸ் இது. இதோட PE பார்த்தீங்கன்னா 74ல இருக்கு. இது ரொம்ப அதிகமா இருக்கு. இதோட சேல்ஸ் குரோத், ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லாஸ்ட் இயர் சேம் குவார்ட்டர்ல. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இந்த Q3க்கும் இந்த வருஷம் Q3க்கும் பார்த்தீங்கன்னா 28% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதே மாரி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் Q3க்கும் இந்த Q3க்கும் பார்த்தீங்கன்னா 189% வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த ஸ்டாக் எப்படி ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். 3 மாசத்துல பார்த்தீங்கன்னா -24% டவுன் ஆயிருக்கு. 6 மந்த்ஸ்ல -15%. இதே 1 இயர்ல பார்த்தீங்கன்னா சூப்பரா ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு 71%. 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா செமையா குடுத்திருக்கு 149% CAGRல குடுத்திருக்கு. 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 59.7% குடுத்திருக்கு CAGR. இதுவும் சூப்பரா இருக்கு. இந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா டெட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.03. அதாவது ரொம்ப ரொம்ப கம்மியா கடன் இருக்கு. 38 க்ரோர்ஸ் தான் இருக்கு. இந்த கம்பெனியோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 1,074 கோடியா இருக்கு இந்த குவார்ட்டர்ல. இது லாஸ்ட் இயர் இதே டைம்ல பார்த்தீங்கன்னா 839 க்ரோர்ஸா இருக்கு. அதே மாரி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 143 கோடியா இருக்கு இந்த குவார்ட்டர்ல. இதே லாஸ்ட் இயர் இதே குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா 49 கோடியா இருக்கு. ஸோ நல்லாவே ப்ராஃபிட் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா 6.82 இருக்கு.
இதே வந்து Q3ல பார்த்தீங்கன்னா 12.04. ஸோ நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்க செகண்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா GMM ஃபட்லார் அப்படின்ற கம்பெனி. இந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோஷன் ரெசிஸ்டன்ட் வந்து கிளாஸ் லைன்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு மெயினா வந்து பார்மாசூட்டிக்கல் அண்ட் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ₹1114 இருக்கு இப்போதைக்கு. இதோட 52 வீக்ஸ் ஆகி பார்த்தீங்கன்னா ₹1531 இருக்கு. அந்த லோ பார்த்தீங்கன்னா 1098ல இருக்கு லோ. இதோட பி பார்த்தீங்கன்னா 46ல இருக்கு. இதோட வந்து டெட் பார்த்தீங்கன்னா 936 crores இருக்கு. டெட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.91 இருக்கு. ஸோ இதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ்ல வந்து -7% கொடுத்துருக்கு. 6 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா -18% டவுன்ல இருக்கு. 1 இயர்ல பார்த்தீங்கன்னா -17% இருக்கு. 3 இயர்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா -8% இருக்கு. இது பெருசா ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. ஆனா வந்து எதுக்கு எஃப்ஐஎஸ் இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியல. இதோட சேல்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகல. ஓரளவுக்கு ஸ்டாக்னண்டா இருக்கு. கம்மியா தான் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட் இயர் இதே டைம்ல பார்த்தீங்கன்னா 856 crore இருக்கு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா Q3ல 806 இருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல 28 crores இருக்கு. இந்த வருஷம் இந்த குவார்டர்ல 40 crores இருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்டர்ல வந்து 14.62 இருக்கு. அதே இந்த குவார்டர்ல Q3ல பார்த்தீங்கன்னா 19.67 இருக்கு. 5%க்கு மேல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. தேர்ட் கம்பெனி பாத்தீங்கன்னா ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ். இதோட மார்க்கெட் கேப் பாத்தீங்கன்னா ₹8387. இது கொஞ்சம் பெருசா. கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ₹934 இருக்கு. 52 வீக்ஸ் ஹை பாத்தீங்கன்னா 1383. லோ பாத்தீங்கன்னா 777 இருக்கு. இதோட பி பாத்தீங்கன்னா 23.2 இருக்கு. இதோட ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டாக்கோட ரிட்டர்ன்ஸ் 3 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா -14% இருக்கு. 6 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா -14% இருக்கு. 1 இயர்ல பாத்தீங்கன்னா -2.65% இருக்கு. 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 9.63% இருக்கு. அந்த அளவுக்கு இது ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலன்னு தான் சொல்லுவேன். ஸோ இது ஃபினான்ஷியல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த Q3ல பாத்தீங்கன்னா 406 crore இருக்கு. லாஸ்ட் இயர் இதே குவார்டர்ல பாத்தீங்கன்னா 296 crores இருக்கு. ஸோ ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்ப்போம். இந்த குவார்டர்ல வந்து 97 crores இருந்துச்சு. இதே வந்து லாஸ்ட் இயர் சேம் குவார்டர்ல பார்த்தீங்கன்னா 79 crores இருக்கு. ஸோ வந்து நெட் ப்ராஃபிட்டும் நல்லா இருக்கு. சேல்ஸ் ரெவென்யூ நல்லா இருக்கு. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்டர்ல 25% வச்சிருந்திருக்காங்க. இந்த குவார்டர்ல பார்த்தீங்கன்னா 37% வச்சிருக்காங்க. ஒரு 12%க்கு மேல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இதுல நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுலன்னு தெரியுது. அதுக்கு அடுத்த கம்பெனி வந்து சமான் கேபிட்டல். ஸோ அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதோட கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ₹119 இருக்கு. இது 52 வீக்ஸ் ஹை பார்த்தீங்கன்னா ₹208. லோ பார்த்தீங்கன்னா ₹115. ஸோ 52 வீக்ஸ் லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல -23%, 6 மந்த்ஸ்ல -28%, 1 இயர்ல -42%. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸே ஒண்ணுமே இல்ல, எல்லாம் மைனஸ் இருக்கு. இதுல எதுக்கு வந்து எஃப்ஐஎஸ் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு தெரியல. ஸோ ஃபினான்ஷியல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த குவார்டர்ல வந்து 2000 கோடியா இருக்கு. இதே லாஸ்ட் இயர்ல சேம் குவார்டர்ல பாத்தீங்கன்னா 2143 கோடியா இருக்கு. ஸோ ரெவென்யூ வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா இந்த குவார்டர்ல வந்து 302 கோடியா இருக்கு. இதே லாஸ்ட் இயர்ல இந்த குவார்டர்ல பாத்தீங்கன்னா 303 கோடியா இருக்கு. இதுவும் பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. ஸோ இதுல எஃப்ஐஎஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் குவார்டர்ல பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல 19.77, டிசம்பர்ல பாத்தீங்கன்னா 19.53, இதே ஜனவரில பாத்தீங்கன்னா 27.41, கிட்டத்தட்ட 7%க்கு மேல வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா growth ஒன்றும் இல்லை, எல்லாமே நெகட்டிவா இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து எஃப்ஐஎஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்றத நம்மளும் பிளைண்டா அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அனலைசிஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த 2-3 ஸ்டாக் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே மைனஸ்ல தான் இருக்கு. நம்ம லிஸ்ட்ல கடைசியா இருக்கிற ஸ்டாக் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இந்த ஸ்டாக் பத்தி நிறைய பேருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதோட கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ₹60 இருக்கு. 52 வீக்ஸ் ஹை பாத்தீங்கன்னா 86 ரூபீஸ்ல இருக்கு. லோ பாத்தீங்கன்னா 56 ரூபீஸ்ல இருக்கு. ரிட்டர்ன்ஸ் எப்படி கொடுத்திருக்கு இந்த ஸ்டாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல -5.49%, 6 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா -18.2%, 1 இயர்ல வந்து -26%. இந்த ஒரு வருஷமா ஒண்ணுமே இல்லை, பயங்கர நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்திருக்கு. இதே 3 இயர்ல பாத்தீங்கன்னா ஒரு 11.9 கொடுத்திருக்கு. 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 9% கொடுத்திருக்கு. ஃபினான்ஷியல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த Q3ல பாத்தீங்கன்னா 9343 கோடி வந்து ரெவென்யூ. இதே லாஸ்ட் இயர்ல சேம் டைம்ல பாத்தீங்கன்னா 7880 crores. ஸோ ரெவென்யூ வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா இந்த குவார்டர்ல பாத்தீங்கன்னா 340 crores இருக்கு. இதே லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா இந்த குவார்டர்ல 732 crores இருக்கு. இது அப்படியே ப்ராஃபிட் கம்மியா இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த மைக்ரோ ஃபினான்ஸ்ல கொஞ்சம் ப்ரொவிஷனிங் எல்லாம் பண்ணாங்க. என்பிஎஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதனால ப்ரொவிஷன் பண்ணாங்க. ஸோ அதனாலதான் மெயின் ரீசனு. அதர்வைஸ் இந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலி வந்து ஸ்ட்ராங் கம்பெனி. இந்த 5 கம்பெனில பாத்தீங்கன்னா ஒரு 3 கம்பெனி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு growth நல்லா இருக்கு. 2 கம்பெனி அந்த அளவுக்கு நல்லா இல்ல. நீங்க இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா நீங்க நல்லா அனலைசிஸ்
பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. எஃப்ஐஎஸ் வாங்குற காரணத்தினால மட்டும் நம்ம வந்து ஒரு ஸ்டாக் நல்ல ஸ்டாக்ன்னு சொல்ல முடியாது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எஃப்ஐஎஸ் வந்து இந்த குவார்ட்டர்ல வந்து 50,000 கோடிக்கு மேல மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்கிற கம்பெனில 5%க்கு மேல எதுவுமே இந்த குவார்ட்டர்ல இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்றது வந்து தெரியுது நல்லாவே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.